அவர் இதை செஞ்சிருக்க கூடாது. இந்த பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி ஒரு கணம் பொறுமையா நின்று யோசிச்சிருக்கலாம். இந்த வார்த்தையை வெகு ஜனங்களுக்கு மத்தியில நாம் கேட்டும் நாமும் பயன்படுத்தியும் இருப்போம். உண்மையான பொறுமைங்கிறது என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்கும், ஆனால் இன்று இல்லை. இதுதான் பொறுமை. ஒருவர் நீண்ட காலம் சிகரெட் பிடிக்கிறார், மது அருந்துகின்றார். பல நாட்களுக்கு முயற்சியில் அதை விட்டு தவிர்த்து இருந்து திரும்பவும் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முஃமினாக இருக்கின்றவர் என்ன யோசிப்பான்? எனக்கு இது கிடைக்காதெல்லாம் இல்லை, எனக்கு கிடைக்கும். ஆனா நாளை மறுமையிலே எனக்கு இதே காட்டிலும் போதை தராத மதுவை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். ஒரு பெண்ணை பார்க்கின்றேன், அவள் மீது கவர்ச்சி ஏற்படுகின்றது, அவளை அனுபவிக்கின்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்திலே ஏற்பட்டால் நான் அதை தவிர்த்து விடுகின்றேன். எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு கிடைக்காது என்பதல்ல, எனக்கு கிடைக்கும். நாளை மறுமையிலே தூய்மையான கண்ணியரை, ஹூருல் ஐன் பெண்களை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே வாய்ப்பளிப்பான். அதற்காக இதை நான் இப்போது தற்காலிகமாக தவிர்த்து விட்டேன் என்பதுதான். இதுதான் சிறந்த ஒரு பொறுமை என்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மை யுஸப்பிரு ஸப்ரஹுல்லாஹ், எவர் ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அஸ்ஸபுரு தியாகம், பொறுமை என்பது ஒளி என்பதாகும். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாச்சுங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த ஒளி இருக்கும்.